Hello everyone, welcome back to banusameekitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஃப்டான இட்லி மாவை எப்படி அரைக்கலாம்ன்றது தாங்க பார்க்க போறோம். இந்த மெத்தடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டான இட்லி கிடைக்கும் அண்ட் தோசையும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. அதுக்கு 4 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட் கப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க அரிசியை. இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசியை 7 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அரிசி கூடவே அதுவும் ஊறட்டும். அடுத்து நம்ம உளுத்தம் பருப்பை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப்பு உளுத்தம் பருப்பை நல்லா கழுவிக்கோங்க. உளுத்தம் பருப்பு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க போதும். இப்போ நம்ம கிரைண்டரை கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அரிசியை அரைச்சிக்க போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை கூட அரைச்சிக்கலாம். நான் இங்க அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு அரைக்க போறேன். இது கூடயே ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க மிக்சில கூட அரைக்கலாம். நான் இங்க கிரைண்டர்ல அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா கையை வச்சு இப்படி பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணும் மாவு. இதை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா வலிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்போ நாம இதுல உளுத்தம் பருப்பு அரைச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது நிறைய தண்ணி விட தேவையில்லை. ஒரு 1/4 கப்பே போதுமானது. 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இட்லி அரிசியை 7 மணி நேரம் ஊற வைங்க. உளுந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. நிறைய பேர் அதையும் 7 மணி நேரம் ஊற வைப்பீங்க. ஆனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இட்லி நல்லாவே சாஃப்டா வரும். பாருங்க, உளுத்தம் பருப்பு நல்லா அரைச்சாச்சு. இதையும் நம்ம பாத்திரத்துல அரிசி போட்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதே பாத்திரத்துல மாத்திட்டு நல்லா கையை விட்டு நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச அரிசியும் உளுந்தும் நல்லா அதோட கம்பைன் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி கையை விட்டு நல்லா கிளறிடுங்க. நான் இதுல உப்பு சேர்க்க போறது இல்லைங்க. மூடியை போட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே வெளியிலேயே வச்சிருங்க. மாவு நல்லா பொங்கி வரும். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லா வச்சிருங்க. மறுநாள் காலையில இட்லி ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு மாவு பொங்கலைன்னா இன்னும் 2 மணி நேரம் நீங்க வச்சுக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறிடுங்க. இப்போ நாம இட்லி ஊத்தலாம். அதுக்கு இட்லி தட்டுல கொஞ்சமா நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிக்கோங்க. அப்பதான் இட்லி ஒட்டாம வரும். நான் இங்க எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இட்லி துணி இருந்தா இட்லி துணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவை போட்டு இட்லி பாத்திரத்துல நம்ம வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இட்லியை வைங்க. இட்லி தட்டை இல்லைன்னா தண்ணி கொதிக்காம வச்சிங்கன்னா மேலே இட்லி ஒரு மாதிரி கிராக் ஆயிடும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இட்லி வேகட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரான இட்லி ரெடி ஆயாச்சு. செம்ம சாஃப்டா இருக்கும். இது வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒன்று குச்சியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிளீனா வந்துச்சுன்னா இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம் வெளியில. இது கூட சாம்பார் சட்னிலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாருங்க, செம்ம சாஃப்டான இட்லி ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.